இதோ எங்க பொண்ணு வந்துட்டா. நீங்க சொன்ன நல்ல நேரத்திலேயே பொண்ணு பாக்குறது முடிஞ்சிடும். வாமா உட்காரு. ஐயோ இல்லங்க, முதல்ல எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா, சரியா? வேணாங்க, இருக்கட்டும், விடுங்க. நாங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கோம். இத்தனை பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. வெறும் நமஸ்காரம் சொன்னாலே போதும். ஐயோ இல்லங்க, அது எப்படிங்க சரியா இருக்கும்? பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலனா எப்படிங்க? பெரியவங்க காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்க விடுங்க. ஆனா கால்ல விடுமா? இருக்கட்டும். இவருதான் மாப்பிள்ளையோட சித்தப்பா, இவங்க மாப்பிள்ளையோட சித்தி, அவங்க மாப்பிள்ளையோட அத்தை. அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க. நல்லா இருமா. சரி, எல்லார் கால்லையும் விட தேவையில்லை, இதுவே போதும். எங்க பொண்ணுன்னு பெருமைக்காக சொல்லலைங்க. ரொம்ப அடக்கமான விவரமான பொண்ணு. வீட்டுல சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் செய்வா. நீங்க குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க. உங்க பொண்ணு வீட்டு வேலையில எவ்வளவு கெட்டிக்காரின்னு தன்னாலேயே தெரியதானே போகுது. ஆனா ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க எங்க குடும்பத்துல சம்பந்தம் செய்யணும்னா இதுக்கு மேல படிக்கணும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு படிச்சிருக்காளோ அதுவே எங்களுக்கு போதும். அது அவ வெறும் இந்த BA ஃபைனல் பரீட்சை மட்டும் எழுத முடிஞ்சா? ஏன் எங்க வீட்டுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆக போறாளா, இல்ல குடும்பத்தை கவனிக்க போறாளா? BA படிச்சுக்கிட்டு இருக்கால, ஆனா பரீட்சை எழுத தேவையில்லை. அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. 10வது 12வது முடிச்சிட்டல்ல, சரிதானே? பிறகு கல்யாணத்துக்கு முன்ன காலேஜுக்கும் போயிருக்கா, சரிதானே? இதுக்கும் மேல படிக்கணும்னு என்ன அவசியம்? கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல உள்ள குழந்தைங்களுக்கு தானே சொல்லி கொடுக்கணும். அதுக்கு படிச்ச படிப்பே போதும். சரி, இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா, உட்காரு. அது அஹானா கையாலே எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டா அவ உட்காந்துக்குவா. அஹானா, இந்த அம்மா டீ கொடு. சரிம்மா. இந்தாங்க டீ. உங்ககிட்ட எப்பல இருந்து சொல்றேன், இந்த வாடகையை பிடிங்க. இங்க பாருங்க 50 ரூபாய் நோட்டு, இதுல என்னோடதும் மேடம் 2 பேரோடதும் இருக்கு. இப்போது நான் மேடைக்கு அழைக்க விரும்புவது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து மிஸ்டர் அர்ஜுன் சென். ஐயோ அம்மா, சூடு வச்சுட்டாளே, சுடுதே சுடுதே. என்னாச்சு? டீ கப்பை எடுத்த உடனே உன் கையா இப்படி நடுங்குது? ஏதாவது வியாதி இருக்கா என்ன? ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய தெரியல. இவ்வளோ புகழ்ந்து தள்ளியும் இவளோட லட்சணத்தை பாரு. என்ன ஆச்சுமா? உன் கையிலே நடுங்குது? அது என் பொண்ணு பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படி என்னமா பயம்? இப்படி சூடு வச்சு புட்டாளே, காலு மேலேயே சூடான டீ கொட்டிட்டாலே, அப்புறம் இந்த சேலையில பட்ட டீக்கரை போகுமா என்ன? உங்க கூட சம்பந்தம் நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது.
ஆனா என் சேலையை எப்படி வீணாக்கிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். எங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோம். என் பையன் அரசாங்க வேலை தான் செய்யறான். அதுக்காக வீட்டுல காசு பணம் கொட்டி கிடக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணலனா இந்த சேலைக்கான பணத்தை உங்ககிட்ட இருந்து தான் வசூல் செய்வேன். ஆமாங்க, இன்னும் எத்தனை இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு தெரியாது. எல்லா இடத்துலயும் இப்படி நடந்தா நாங்க நடுத்தெருவுக்கு தான் வரணும். உங்க பொண்ணு வீணாக்கின இந்த சேலைய இனி நான் கட்ட முடியுமா என்ன? இல்ல துர்காமா, நாங்க சரி பண்றோமா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா மன்னிப்பு கேளுமா, மன்னிப்பு கேளு. சாரி. சரி, உன் கை ஏன் நடுங்குது? ஏதாவது நோய் இருக்கா? இல்லங்க, அவ ரொம்பவே பயந்துட்டா. நாங்க அவளை தனியா வெளியே அனுப்புறது இல்லாதான். யாரு கூடயும் அதிகமா பழகுனது கூட இல்ல. வெளியே போறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? காலேஜ்க்கெல்லாம் போவாதானே? அங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? இல்ல காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா காலேஜ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துடுவா. அது இல்லாம போகும் போதும் வரும் போதும் அவளுக்கு துணையா வீட்டுல இருந்து யாராவது போவோம். அண்ணி, நீங்க ஓகே தானே? இப்போ நடந்தது நடந்துடுச்சு, விடுங்க. நம்ம வந்தது பொண்ணு பார்க்க. அந்த வேலையை முடிச்சிட்டு தானே கிளம்பணும். நீங்களும் உட்காருங்க. அண்ணி, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்ன பொண்ணுங்க இவ? தன்னோட வருங்கால மாமியார பார்த்த முத நாளே டீயை கொட்டி இப்படி பேரை கெடுத்துக்கிட்டாலே. இந்த பொண்ணோட சம்பந்தம் வச்சுக்கிறது சரியா படல. உன் பேரை சொல்லு. அஹானா. பேரை சொல்லும் போது முழு பேரையும் சொல்லணும். உனக்கு இது கூட தெரியாதா? ஆனா இவ்வளவு சின்ன விஷயத்துல தப்பு செய்யற அளவுக்கு இப்படி ஏன் பயப்படுறமா? ஐயோ, எதுக்கு பயப்படுற? இவங்க என்ன உன்னை முழுங்கிடவா போறாங்க? ஒழுங்கா பேரை சொல்லு. அஹானா ராய். சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். என்னென்ன செய்ய தெரியும் உனக்கு? அந்த சுட்டோ செய்ய தெரியுமா? ஓரளவுக்கு செய்வேன். சரிம்மா, அப்ப சுட்டோ தாளிக்கும் போது என்னெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லு பாப்போம். வெந்தயம். நாங்க இந்த கேள்வி கேட்போம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால வீட்டுல முன்னாடியே சொல்லி கொடுத்திருப்பாங்க. இல்லங்க, எனக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல. போதும் போதும், அதிகம் பொய் சொல்ல தேவையில்லை. நான் எப்பவுமே பொய் சொல்றது இல்ல. அதுவும் இல்லாம இதுல பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அதிகமா ஒன்றும் தெரியாது. ஆனா எவ்வளவு தெரியுமோ அதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். வாய் மட்டும் ரொம்ப நீளுதே. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, வாய் 7 முழத்துக்கு நீடுது. சொன்னேன் இல்லங்க உங்ககிட்ட, சமையல் ரொம்ப நல்லா செய்வா. அதுலயும் குறிப்பா செட்டிநாட்டு சமையல் பிரமாதமா செய்வா. ஆனா ஒண்ணு சொல்லு பாப்போம், பாயாசம் செய்யும் போது என்னென்ன மசாலா போடுவாங்க? பாயசத்தை தாளிக்க மாட்டாங்க. கொதிக்கிற தண்ணியில பிரியாணி இலையும் ஏலக்காயும் போட்டா வாசனை நல்லா இருக்கும். ரொம்ப சரியா சொன்ன. இவங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ என்கிட்டயும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. அதையே நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். அஹானா, அத்தைதான் சொல்லிட்டாங்கல்ல, நீ உன்னோட மேல் படிப்பை தொடர முடியாதுன்னு. இந்த விஷயத்துல உனக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. அது என்ன BA பரீட்சை மட்டும் எழுத விட்டீங்கன்னா? சரிம்மா, பரீட்சை ஒண்ணும் ரொம்ப நாள் இருக்காது இல்ல.
ஏதோ ஒரு 4-5 நாள் தானே, இங்க வந்து நிம்மதியா எழுதிக்கோ. நீ தயவு காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு தான் தெரியுமே. ஆனா இவங்க எல்லாருக்கும் கூட தெரியணும்ல. நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணுங்க படிக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால எவ்வளவு படிச்சிருக்காளோ அதுவே எங்களுக்கு போதும். அண்ணி, இன்னைக்கு வரைக்கும் நீங்க நினைச்சதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கும் அப்படியேதான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, பாயாசத்தை நீ செஞ்சிடுவதான். லட்டு செய்ய தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அம்மாவையும் பெரியம்மாவையும் பார்த்து கத்துக்கிட்டேன். ஆனா அவங்கள மாதிரி செய்ய இன்னும் வரல. எங்களுக்கு வயசாயிடுச்சுமா. எங்க அனுபவத்துக்கு நாங்க நல்லாதான் செய்வோம். ஆனா எங்க பொண்ணு அஹானாவும் ரொம்ப நல்லா லட்டு செய்வா. உங்க வீட்டுல கல்யாணம் நடந்தா லட்டு, பாயசம், போலி எல்லாம் செஞ்சு அசத்திடுவா பாருங்க. ஆமாங்க, ஒரு வாட்டி இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் பாருங்களேன். எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுடுவா. ரொம்ப அருமையா சமைப்பா. அது மட்டும் இல்ல, தையல் பின்னல் வேலையும் கூட தெரியும். அப்படியா? தையல்ல என்ன தெரியும்? நம்ம அஹானா செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸ்ரேயாமா போய் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு காட்டு. சரிங்க அத்தை. இத பாருங்க. இவங்க என்ன செய்றாங்க? இதுல ஒண்ணு கூட நான் செய்யலையே. எனக்கு தையல் வேலையே தெரியாதே. இதெல்லாம் பெரியம்மாவும் அம்மாவும் செஞ்சது. இப்போ தையலை பத்தி ஏதாவது கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் நீதான் செஞ்சியா? ஆமாங்க, நான் தான் சொல்றேனே. இதெல்லாம் இவ தன் கையாலே செஞ்சது. இத பாருங்க, எவ்வளவு அழகான டேபிள் கவர் செஞ்சிருக்கான்னு. இதையும் பாருங்க, எவ்வளவு அழகான பூ டிசைன். இதையும் இவளே தான் செஞ்சா. தங்கச்சி, பின்னல் வேலை தெரிஞ்சிருக்கு. தையல், அதாவது குழந்தைங்களுக்கான துணி தைக்கிறது, ஸ்வெட்டர் பின்றது, இதெல்லாம் செய்வாளா? அட, எங்க வீட்டு 2 பொண்ணுங்களும் இவ தச்ச துணியையும் இவ பின்னின ஸ்வெட்டரையும் தான் போட்டுக்கிறாங்க. அப்படியா? எங்க வீட்டு பொண்ணு அஹானா உங்க வீட்டு மருமகளானா உங்களுக்கு குறை சொல்ல வாய்ப்பே இருக்காதுங்க. சரி, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க பொண்ணு அஹானாவோட அப்பா, என் தம்பி, அவர் இப்போ இந்த உலகத்துல இல்ல. இவளுடைய முழு பொறுப்பையும் நாங்க தான் பாத்துக்கிறோம். நான் ரிட்டையர் ஆயிட்டேன். பென்ஷன் வச்சுதான் ஓரளவு குடும்பம் ஓடுது. பையன் இருக்கான், வேலை செய்யறான் தான். அவனுக்கும் 2 குழந்தைங்க இருக்குங்க. மத்த வீட்டு செலவுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. வயசானதால மருந்து செலவுகளும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால என் வேண்டுகோள் என்னன்னா, வரதட்சணை விஷயம் பத்தி முன்னாடியே பேசி முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அதிகமா கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. பாருங்கய்யா, நாங்க பொண்ணுங்களை வச்சு பேரம் பேசுறது இல்ல. நாங்க ஏழை தான், ஆனா அவ்வளவு ஒண்ணும் மோசமானவங்க இல்ல. உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்க உங்க கிட்ட இருந்து நாங்க பணம் வாங்குற அளவுக்கு சரி. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நாங்க சொல்லி அனுப்புறோம். எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா கல்யாண தேதியையும் முடிவு செஞ்சுக்கலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. ஆமா, நிச்சயமா நிச்சயமா. நீங்க எது சரின்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஆகட்டும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோங்க. இவ அடுத்தவங்க வீட்டு சொத்து இல்லையா, சீக்கிரம் கல்யாணமாகி புகுந்த வீடு போய் சேரணுங்க. அதைத்தான் விரும்புறோம். இப்போ எங்களுக்கும் வயசாகிட்டு இருக்குல்ல. அது ரொம்ப ரொம்ப புண்ணியமா போகும். என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுவே பெரிய விஷயங்க. பார்க்கலாம். வீட்டுல இருக்கவங்களோட கலந்து பேசிட்டு சொல்றோம். போல்ட்டும்,
நீ ஏதாவது கேட்கணுமா? அது பெரிய அத்தை இல்ல அத்தை, இப்போதைக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு முதல் சந்திப்பிலேயே உங்க மேல சூடான டீயை கொட்டி கிட்டத்தட்ட எரிஞ்சே போச்சு. இனிமே இப்படி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரியா சொன்ன போல்ட்டு. அதனாலதான் சொல்றேன், ஒரு நேரத்துல ஒரு வேலையத்தான் செய்யணும்னு. இப்போ வீட்டை பார்த்துக்கிட்டே படிப்பையும் பாக்குறான்னா குழப்பம் வரத்தானே செய்யும். பொதுவா வீடு குடும்பத்தை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப அன்பா பாத்துக்கணும். சரி விடு, தப்பு நடந்துடுச்சு, டீ கொட்டிடுச்சு, பரவாயில்ல. நிஜமாவே பயந்து போயிருப்பா. வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? அஹானா கொஞ்சம் நடந்து காட்டுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நீங்க சொன்னதும் சரிதான். இத நான் மறந்தே போயிட்டேனே. கொஞ்சம் நடந்து காட்டுமா? அஹானா எழுந்திருமா, கொஞ்சம் நடந்து காட்டு. போதும் போதும், சரி, ரொம்ப நல்லது. முடிய விரிச்சு காட்டுமா? ஒரிஜினல் தானே இது? இதோ பாருங்க, முழுக்க ஒரிஜினல் தான். இவ்ளோ அடர்த்தியான முடிய நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? எழுதி காட்டவா? கையெழுத்த பார்க்க விரும்புறீங்களா? என்ன? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணோட கையெழுத்தையும் பார்ப்பாங்கல்ல. நான் பொய் சொல்றேனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம உங்களுக்கு என்னோட வீட்டுல இருக்கிறவங்கள அவ்வளவா தெரியாது. என்னால தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ்ல என் பேரை எழுத முடியும். உங்களுக்கு என் கையெழுத்தையும் பார்க்கணுமா? எழுதி காட்டவா? இப்போ அதெல்லாம் தேவையில்லை. உன்னால உன் பேரை எழுத முடியும்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ காலேஜுக்கு போற, BA படிக்கிற, அப்போ உன் பேரை நிச்சயம் உன்னால எழுத முடியும். அப்புறம் இதெல்லாம் அந்த காலத்து விஷயங்க. அந்த காலத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சா? ஆனா இதெல்லாம் இப்ப கூட நடந்துகிட்டே இருக்கு. நீங்க என்னோட முடியையும் பாத்தீங்களே, ஒரிஜினலா இல்ல போலியான்னு. என்னைய நடந்து காட்டுன்னு கூட சொன்னீங்க. உனக்கு நேரம் நல்லா இருக்குமா? மேக்கப் போட்டிருக்கியா இல்லையான்னு சுரண்டி பார்க்கல. இந்தாங்க, இதையும் பாத்துருங்க. உங்க சந்தேகம் தீர்ந்துடும். நீங்க பையனோட அம்மா. என்னோட அம்மாவும் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு மகன் இருக்காரு. உங்களுக்கு உரிமை இருக்கு.
நீ என்ன சொல்ல வர? எங்களை அவமானப்படுத்த இதெல்லாம் சொல்றியா? ஐயோ நான் இல்லைங்க துர்கா அம்மா, உங்க குடும்பத்துல யார் மனசுலயும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவ இதையெல்லாம் சொல்றா. அவளுக்கு தெரியும் அவளோட பெரியப்பா பெரியம்மா அண்ணா அண்ணி எல்லாருக்கும் எவ்வளவு சுமை இருக்குன்னு. உங்க மனசுல எந்த சந்தேகமும் இருக்க வேணாம்னு அவ யோசிக்கிறா. அவளுக்கு உங்க காலடியில கொஞ்சோண்டு இடம் கொடுங்க போதும். சரி, அப்போ அர்ஜுன் பொண்ணு கிட்ட தனியா பேச ஆசைப்பட்டா. வீட்டுல தனி ரூம் இருக்கா? மேல உள்ள ரூம்ல உட்கார ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அர்ஜுன், ஓ பேசிட்டு சீக்கிரம் வா. இந்த வழி தம்பி. அஹானா, ஒழுங்கா பேசு. தப்பா எதுவும் பேசிட்டாதமா. அவங்க என்ன அவமானப்படுத்துறாங்களேம்மா, அதுக்கு என்னம்மா? நடந்து காட்டு, முடிய விரிச்சு காட்டு, இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியா? அஹானா, இது சடங்கு சம்பிரதாயமா? பொண்ணு பார்க்கும்போது இப்படிதான் எல்லாத்தையும் பாப்பாங்கம்மா. மேலும் அவங்க எல்லாரும் நல்லவங்க. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அம்மா போதுமா? என் மேல இரக்கம் காட்டுமா. மாப்பிள்ளை கிட்ட நல்லபடியா பேசு. கண்ணு, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்மா. உட்காரு. நீங்க உட்காருங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். உங்க நம்பர் கிடைக்குமாங்க? இது என்னோட ஃபோன் நம்பர். என்னோட நம்பர் தான் கொடுத்துட்டேனே. எதிரில் இருக்கிறவங்களோட நம்பர் கிடைக்குமா? இன்னும் சம்பந்தம் பேசி முடிக்கல.